இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு புதுசா என்ன பண்றோம்னு பாக்குறீங்களா? பிளாக் சன்னா தான். எவ்வளவு சூப்பரா மசாலா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டைல்ல ଆଜି ଆମେ ବ୍ଲାକ୍ ଚନା କରିବା ପାଇଁ ଯାଉଛି ମସଲା ମୋର ଷ୍ଟାଇଲରେ। ସେ ନାଇଟ୍ ପାଣିରେ ସୋକ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ବ୍ଲାକ୍ ଚନା କାନା 3-4 விசில் ଛାଡ଼ିକି ବାଇଲ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର ଖାଲି ଲୁଣ ପକେଇକି। மூக்கல்ல இருக்குல்ல, சின்ன சின்ன மூக்கல்ல ரொம்ப ஹெல்த்தியானது। நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில வந்துட்டு அது 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும்। அது மசாலா தான் பண்ண போறேன் நானு। இப்போ நல்லா ரொட்டி கூடவும் சப்பாத்தி கூடவும் நல்லா இருக்கும், இல்லை சாப்பாடு கூட சாப்பிடவும் செம்ம டேஸ்டியா இருக்கும்। ஃப்ரைங் பேன்ல நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா இந்த மசாலாக்கு ரொம்ப நல்லா இருக்கும்। நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம்। ଟିକେ ତେଲ ପକେଇକି ସେ ସାଇଡ୍ରେ ପାନମୁରି ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ତେଜପତା, ଗୋଟେ ଏଲାଇଚି, ଗୋଟେ ଲವಂଗ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் சோம்பு போட்டிருக்கேன், ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு லவங்கம் போட்டிருக்கேன்। இதோட டேஸ்ட் வந்து நம்ம மட்டன் செய்கிற டேஸ்ட் மாதிரி இருக்கும்। அதனால இது செஞ்சுட்டு கூட நம்ம பொரி வாங்கிட்டு வந்துட்டு கூட பொரி கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்। சோம்பு வந்து அதோட வாசனைக்காக தான் ரொம்ப நல்லா இருக்கும், இது மட்டன் குழம்பு மாதிரி இருக்கிறதுக்காக। சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டு ஒன்றிவே வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா மெலிசா கட் பண்ணி வச்சுக்கலாம்। வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா இந்த குருமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும்। நீங்கள் வெள்ளை பெரிய பெரிய மூக்கல்லையும் இதே மாதிரி பண்ணலாம்। ପିଆଜ ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ପତଳା ପତଳା କଟ୍ କରିକି ଦିଟା କଞ୍ଚା ଲଙ୍କା ପକେଇକି ପିଆଜ ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି ପିଆଜ ବୋଲ ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର ଲୁଣ ପକେଇକି। வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும்। நான் ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன்। வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமா ஃப்ரை ஆகிடும்। இது சாப்பரில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம், அதனால ரொம்ப மெலிசா இருக்கும், சீக்கிரமாகவும் வந்து அது வதங்கிடும்। இது நல்லா வதங்கிட்ட உடனே இது கூட வந்துட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்। தக்காளி வந்து ஒரு 1/2 தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன்। फ्राई होइला टाइम रे 1 स्पून जिंजर गार्लिक पेस्ट पकेଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଟମାଟର ନା ଗୋଟେ ଟମାଟର ମୁଁ କଟ୍ କରିକି ରଖୁଛି। ପିଆଜ ବେଶୀ ପତଳା କଟ୍ କରିକି ଅଛି ନା, ସେଇଟା ପାଇଁ ଜଲ୍ଦି ବ୍ରାଉନ୍ ହେଇଯିବ। ଜିंजर गार्लिक पेस्ट ପକେଇକି ବୋଲ ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର। இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிருக்கேன் நான், இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும்। அதனால வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரா இருந்ததுன்னா, வெங்காயம் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம சாப்பிட்ற கூட்டு வந்து ரொம்ப திக்கான மாதிரி ஆயிடும்। வேற எந்த மசாலாவும் போடாம நல்ல வெங்காயம் வதங்கிச்சு। தக்காளி வந்து ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு தக்காளி வந்து நல்லா குழையிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம்। देसी टमाटर गोटे पकी देछि। टमाटर बोल सिझिबा टाइम तक सिमरे रखिकी बोल फ्राई करिबा ପାଇଁ ଦରକାର। तापरे ଆମେ से भितरे हल्दी लूण आ मसाला ना टिके गरम मसाला मिर्ची पाउडर पकेଇବା ପାଇଁ दरकार। தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கிட்டோம்னா நல்லா பேஸ்ட் ஆகிடும்। அதனால நான் கவர் பண்ணி வச்சுட்டு தக்காளியை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சோம்னாவே நல்லா வதங்கிடும்। வதங்கிட்ட உடனே மஞ்சத்தூள், ஆல்ரெடி உப்பு நான் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மிர்ச்சி பவுடர் போடலாம்। இதில் வந்து நீங்கள் கிச்சன் கிங் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் போட்டிங்களன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சன்னாவோட டேஸ்ட்டு। मसाला ना गरम मसाला टिके पकेଇବା ପାଇଁ ଦରକାର। ए भितर किचन किंग मसाला टिके आमचूर पाउडर पकेଇବା टाइम रे बढ़िया टेस्ट आसीबो। हल्दी मिर्ची पाउडर, राग आम बेसी खाइबो तो टिके मिर्ची पाउडर बेसी पकेଇବା ପାଇଁ ଦରକାର। आम घर मीडियम रे खाइबो सेटा पे राग कम रहिबो। 1 स्पून मिर्ची पाउडर पकेइबो तो 2 स्पून धनिया पाउडर पकेइबो तो राग बेसी रहिबो नहीं। எங்க வீட்ல பசங்க இருக்கிறதால காரம் ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிட மாட்டோம்। அதனால நான் எப்பவுமே வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணேன்னா 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டேன்னா 2 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுருவேன்। அப்போ வந்து காரம் கரெக்டாக கம்மியா இருக்கும்। மசாலா வந்து ரொம்ப நிறையவும் போட வேணாம், கரம் மசாலா வந்து கொஞ்சமா போடலாம்। நான் 2 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் பாருங்க, ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம்। எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சன்னா மசாலா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுவோம், அதனால வந்து காரம் பச்சை மிளகாக்கும் நான் போட்டதுக்கும் ஈக்குவலா இருக்கும்। அதனால எல்லா மசாலாவும் தண்ணியில நல்லா வதங்கிடணும்। தண்ணியில வதங்கிட்டு குழஞ்சிட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க சன்னா வந்து இது கூட மிக்ஸ் பண்ணலாம்। ସବୁ मसाला ना बोलो बाइल पानी पकी देछि मु तरकारी रे सब बड़ मसाला सब बोलो सिझिबा टाइम रे तेल बाहरिक आसीबा ना, से टाइम रे आमचूर पाउडर टिके पकी देछि, आउ इंग पाउडर भी टिके पकी देछि। मु चना यूज करछि ना सेटा पई। आउ ए संगरे ना किचन किंग मसाला यूज करबा टाइम रे टिके बढ़िया टेस्ट आसीबो सेटा पई। आउ तेल टिके 1/2 स्पून बेसन पकेଇବା ପାଇଁ ଦରକାର, ग्रेवी थिक ରହିବା ପାଇଁ।
நம்ம பொட்டுக்கடலை இருக்குல்ல, அது பொட்டுக்கடலை வேர்க்கடலை வந்து நான் எப்பவுமே பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கணும்னா, அது ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயில போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா வந்து குழம்பு திக்காயிடும். இப்ப அந்த பவுடர் போட்டிருக்கேன் பாருங்க. அது போட்டதுக்கான அந்த டேஸ்ட் எதுவுமே தெரியாது. ஆனா குழம்பு ரொம்ப நல்லாருக்கும் டேஸ்டி. கிரேவி எல்லாம். சென்னா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஃபிங்கர்ல வச்சு நல்லா பிரஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற மாரி இருந்தா கரெக்ட்டா இருக்கும். இந்த மூக்கடல வந்து தோலோட சாப்பிட்டா ரொம்ப நல்லது। ବେସନ ପାଉଡର ମୁଁ ଟିକେ ଫ୍ରାଏ କରିକି ରଖୁଛି ସେ ତରକାରୀରେ କେବେ କେବେ ୟୁଜ କରିବା ପାଇଁ ସେ ଚେନା ନା ବ୍ଲାକ୍ କଲର ଚେନା ନା ଏ ଛୋଟ ଚେନା ବେଶୀ ଭଲ ସେ ସ୍କିନ୍ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ଦରକାର ସେଇଟା ପାଇଁ ଗ୍ରେଭି ଥିକ୍ ରହିବ ନା ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଟିକେ 1/2 ସ୍ପୁନ୍ ବେସନ ପକେଇକି ଗ୍ରେଭି ଭଲ ମିକ୍ସ କରିଛି ଭଲ ସିଝିଗଲା ଆଉ ଫ୍ରେଶ କ୍ରିମ୍ ଟିକେ ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ଆଉ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଆଉ ପିଲାମାନଙ୍କୁ ଆମ ரோட்டி பரோட்டா சாங்கற காம்பினேஷன் கரெக்ட் ରହିବ creamy based ରହିବ ସେଇଟା ପାଇଁ கொஞ்சமா நான் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கனாவே அதோட குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா மாறிடும் திக்கா இருக்கும் பசங்க சாப்பிடும்போது வந்து சின்ன பசங்க சாப்பிடுறதால அவங்களுக்கு இந்த க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணா ஹெல்த்தி தான் பரோட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும் நான் திக்கா தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சமா நல்லா சின்ன சின்னதா கொத்தமல்லி நிறைய கட் பண்ணி போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு சூடா ரொட்டி கூட சாப்பிட்டா செம்ம சூப்பரா இருக்கும் బ్లాక్ చన్నా ଟିକେ छोटे छोटे कट करके कोरिएंडर लीफ पकेଇ ଦେଇଛି ଆପଣ ମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ थैंक यू